சாந்தி 24/2/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது அன்னப்பறவை ஆகுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணரை போல அன்னப்பறவையாக, அதாவது முழுமையாக விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும். கேள்வி: இந்த ஞான மார்க்கத்தில் தீவிரமாக செல்வதற்கான எளிய விதி என்ன? பதில்: இந்த ஞானத்தில் தீவிரமாக செல்ல வேண்டும் என்றால் மற்ற அனைத்து சிந்தனைகளையும் விட்டுவிட்டு தந்தையின் நினைவில் ஈடுபட்டு விடுங்கள். அதன் மூலம் விகர்மம் விநாசமாகிவிடட்டும், மேலும் முழு அசுத்தமும் நீங்கிவிடட்டும். நினைவு யாத்திரைதான் உயர்ந்த பதவிக்கு ஆதாரமாக இருக்கிறது. இதன் மூலம்தான் நீங்கள் சோழியிலிருந்து வைரமாக ஆக முடியும். உங்களை சோழியிலிருந்து வைரமாக, தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக்குவதுதான் தந்தையின் கடமையாகும். இதை செய்யாமல் தந்தையாலும் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. இந்த உலகத்தில் சிலர் அன்னப்பறவைகளாகவும் இருக்கிறார்கள், சிலர் கொக்குகளாகவும் இருக்கிறார்கள் என்று தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இந்த லக்ஷ்மி நாராயணர் அன்னப்பறவைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் இவர்களை போன்று ஆக வேண்டும். நாம் தெய்வீக வம்சத்தினர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் உங்களை அன்னப்பறவைகளாக ஆக்குகிறேன். இப்பொழுது நீங்கள் முழுமையாக ஆகவில்லை, ஆனால் ஆக வேண்டும். அன்னப்பறவைகள் முத்துக்களை தேர்ந்தெடுக்கும், கொக்கு அழுக்கை சாப்பிடும். தேவதைகளை மலர்கள் என்று சொல்லப்படுகிறது, இவர்களை முட்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்னப்பறவைகளாக இருந்தீர்கள், பிறகு கீழே இறங்கி கொக்குகளாக ஆகிவிட்டீர்கள். அரைக்கல்பம் அன்னப்பறவைகளாக, அரைக்கல்பம் கொக்குகளாக ஆகிறீர்கள். அன்னப்பறவை ஆகுவதிலும் மாயை நிறைய தடைகளை போடுகிறது. ஏதாவது சரிவு ஏற்பட்டு விடுகிறது. சரிவுக்கு முக்கிய காரணமாக இருப்பது தேக அபிமானமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சங்கம யுகத்தில்தான் மாற வேண்டும். பாபா எல்லையற்ற சந்நியாசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த தேவதைகளை போன்று அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக வேற எந்த தர்மத்தை சார்ந்தவர்களும் ஆகுவதில்லை. சிவபாபா உங்களை சுகத்தின் சிகரத்திற்கு அழைத்து செல்கிறார். ஆகையால்தான் பாபாவின் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது. பக்தி மார்க்கத்திலும் சிவபாபாவின் மீது அன்பு இருக்கிறது. சிவபாபாவின் கோவிலுக்கு மிக அன்பாக செல்கிறார்கள், ஆனால் எதுவும் புரிந்து கொள்வதில்லை. கோடியில் சிலர் என்று பாடப்பட்டிருக்கிறது. மிக சிலர்தான் அன்னப்பறவைகளாக ஆகிறார்கள். ஆகவில்லை என்றால் பிறகு நிறைய தண்டனைகளை அடைவார்கள். ஒவ்வொரு கல்பமும் சங்கம யுகத்தில் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய வழி சொல்கிறேன். தூய்மையாக்காமல் என்னால் இருக்க முடியாது. என்னுடைய பாகம் மிகவும் அக்யூரேட் ஆனது, அதாவது மிக சரியானதாகும். ஒரு வினாடி கூட முன்ன பின்ன ஆக முடியாது. அதாவது இந்த உலகத்துல கூட சிலர் அப்படி இருக்காங்க இல்லையா? அதாவது அவங்களுடைய பாகம் என்னவோ அது செய்யாம அவங்களால இருக்க முடியாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலோ, கஷ்டங்கள் வந்தாலோ, பிரச்சனைகள் வந்தாலோ எல்லாத்தையும் தாங்கிட்டு அதை செய்துட்டே இருப்பாங்க. என்னால் அதை செய்யாம இருக்க முடியாது, அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் அப்படின்வாங்க. அது போல பாபா சொல்லிட்டு இருக்கிறார், நீங்க என்னதான் சர்வ வியாபின்னு சொன்னாலோ, கல்லுல முள்ள இருக்கிறார் அப்படின்னு நிந்தனை பண்ணாலோ, சிவோஹம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாலோ என்னால் உங்களை தூய்மையாக்காமல் இருக்க முடியாது. என்னுடைய நேரம் வரும்போது நான் வருவேன், உங்களை தூய்மையாக்குவேன், ஆகிறதுக்கான வழி சொல்வேன் அப்படின்னு சொல்றார். இது தமோ பிரதான உலகம்.
மாயை எதிரி மிகவும் எதிர்கொள்கிறது. சந்நியாசிகளும் விகாரத்தின் மூலம்தான் ஜென்மம் எடுக்கிறார்கள். ஜோதியுடன் ஜோதியாக யாரும் கலந்து விடுவதும் கிடையாது, திரும்பி செல்லவும் முடியாது. ஆத்மா அழிவற்றது, மேலும் அதன் நடிப்பும் அழிவற்றது. பிறகு ஜோதி ஜோதியுடன் எப்படி ஐக்கியமாக முடியும்? தந்தையை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களிலும் மிக சிலர்தான் யதார்த்தமாக அறிந்திருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய வாயிலிருந்து சதா ரத்தினங்கள் தான் வெளிப்பட வேண்டும், கற்கள் அல்ல. நான் இதுபோல் ஆகி இருக்கிறேனா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். அழுக்கிலிருந்து விரைவில் வெளிவர வேண்டும் என்று விரும்பவும் செய்கிறீர்கள். ஆனால் அது அவ்வளவு விரைவில் ஏற்பட முடியாது. எத்தனை ஜென்மங்களுடைய அழுக்கு! அதுக்காக முயற்சியை விட்டுடக்கூடாது. ஆனால் இருக்கிற ஃபேக்டையும் பாபா சொல்றார், அவ்வளோ ஈஸியாக அழுக்கிலிருந்து நீங்கள் நினச்ச மாத்திரத்திற்கு வந்துட முடியாது. அதுக்கு அவ்வளோ தீவிரமான முயற்சி செய்யணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம கோபம்னு சொல்வோம். பாபா கோபப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாம் கூட என்ன செய்கிறோம்? நல்ல பிள்ளைங்களாட்டம் கோபப்படாமல் இருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல பாபா கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா, அப்படின்னு அடக்கி வச்சிருப்போம் உள்ளேயே. அது உள்ளுக்குள்ளேயே அப்படி வந்து அன்னன்னைக்கு முரளி கேட்கும் போது அது சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஏதோ முயற்சி செய்து அது உள்ளேயே அடக்கி வச்சிருப்போம். ஏதோ ஒரு நாள் வந்து ட்ரிகர் ஆயிட்டு வெளியே வந்துடும். அதனால பாபா, நீங்கள் அழுக்கிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த விகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுக்கு முற்றிலும் போகலை, உங்களுக்குள்ளே இருக்கு. நீங்கள் அப்படியே அடக்கி வச்சிருக்கீங்க அதை. அதனால அந்த வேரோடு எடுத்து போடுறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்றார். இப்போ 4-5 நாளாக பாபா வந்து சகோதரன் சகோதரின்னு கூட பார்க்காதீங்க, ஆத்ம உணர்வில் இருங்க, ஆத்மாவை பாருங்க அப்படின்றார். நாம் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் யாராவது பிடிக்காதவங்க, நமக்கு ஆகாதவங்க, நமக்கு தீமை செய்தவங்க முன்னாடி வந்தால் வாயில் எதுவும் பேசலைன்னாலும் மனசுக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸ், வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு கூட விகாரம் தானே. நான் அந்த நேரத்தில் ஆத்மாவை பார்க்கல, இல்லை, வெறும் அந்த தேகத்தினுடைய அட்ராக்ஷன் தான் தேக உணர்வுன்னு கிடையாது. அதுதான் விகாரம் அப்படின்னு கிடையாது. நமக்கு ஆகாதவங்க, தீமை செய்தவங்க நம்ம முன்னாடி வந்தாலும், எதிரிகள் யாராவது முன்னாடி வந்தாலும் நம்ம ஆத்மாவை பார்த்துருந்தோம் அப்படின்னா வெறுப்பு வராது. அப்போ உள்ளே அந்த வெறுப்பு உணர்வுகள் வருது, இல்லை மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகுது அப்படின்னா அண்டர்ஸ்டுட், நான் வந்து ஆத்மாவை பார்க்கல, நாம ரூபத்தை தான் நான் பார்த்தேன். ஆகையால் சூக்ஷ்மமான அழுக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய புரிதல் வேணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அட்டென்ஷன் இருக்கணும். அப்போ தான் செய்ய முடியும். இப்பொழுது உங்களுடைய விஷயங்களை யாரும் புரிந்து கொள்வதில்லை. நாளடைவில் உங்களிடம் நிறைய பேர் வருவார்கள். அப்பொழுது அந்த குருமார்களுடைய வாடிக்கையாளர்கள் குறைந்து விடுவார்கள். இந்த வேத சாஸ்திரங்களின் சாரத்தை நான் கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். தந்தை மீண்டும் வந்து உங்களை எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வைக்கிறார். ஏனென்றால் இந்த பழைய உலகம் அழியப் போகிறது. ஆகையால் இந்த சுடுகாட்டிலிருந்து புத்தியை நீக்கி தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் விகர்மம் விநாசமாகும் என்று தந்தை கூறுகிறார். இது இறுதி தீர்ப்பிற்கான நேரம். அனைவருடைய கணக்கு வழக்கும் முடிய போகிறது. சிலர் ஆன்மீக சேவை செய்கிறார்கள், சிலர் ஸ்தூல சேவை செய்கிறார்கள். பாபா, நான் உங்களுடைய டிரைவர் ஆகட்டுமா என்று சிலர் கேட்கிறார்கள். அதற்கு பாபா, அவர்கள் அங்கு விமானத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவார்கள் என்று சொல்கிறார். அதாவது பாபா, உங்களுக்கு டிரைவர் ஆகட்டுமா, டிரைவிங் சேவை நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், சரி, இங்கே நீங்கள் டிரைவ் பண்ணுங்க, அங்கே நீங்கள் விமானங்களுக்கு எஜமானனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார்.
ஆசீர்வாதம் கொடுக்குறார். அதாவது சகோதரிகளுக்கு கூட நிறைய பிரதர்ஸ் வந்து டிரைவ் பண்றாங்க. அப்போ டிரைவ் பண்றாங்க அப்படின்னா அது ஸ்தூல சேவை தான். ஆனா அந்த சகோதரிகள் என்னென்ன சேவை செய்றாங்களோ அதனுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஷேர் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். அதனால சாரத்தினுடைய ரோல் கூட ரொம்ப முக்கியமானது. கரெக்ட் டைமுக்கு கூட்டிட்டு போறது, கூட்டிட்டு வர்றது, அந்த வசதி இருந்தால் தானே அவங்க அங்க போயிட்டு நல்லா சேவை செய்ய முடியும். அதே நேரத்துல வேண்டா வெறுப்பா ஓட்டுறது, சுயநலத்துல ஏதோ ஓட்டுறது, அப்படி இல்லாம பாபாவுடைய சேவை அப்படின்னு யாரெல்லாம் வந்து இந்த சேவை செய்றாங்களோ அவங்க நல்லா முன்னேறுவாங்க. இன்றைய நாட்களில் பெரிய மனிதர்கள் இதுவே நமக்கு சொர்க்கம் என்று நினைக்கிறார்கள். பெரிய பெரிய மாளிகைகள், விமானங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் செயற்கையானவை. இது மாயாவின் வெளிப்பகட்டு என்று தந்தை கூறுகிறார். இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குமா? கொஸ்டின் மார்க். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அழிவிற்கான இந்த இறுதி நேரத்தில் பழைய உலகத்தை எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும். இந்த சுடுகாட்டில் இருந்து புத்தியை நீக்கிவிட வேண்டும். நினைவில் இருந்து அனைத்து பழைய கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். 2வது பாயிண்ட், வாயிலிருந்து சதா ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும், கற்களை அல்ல. முழுமையிலும் முழுமையான அன்ன பறவையாக ஆக வேண்டும். முட்களை மலராக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம், சேவையின் கூடவே எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் சாதனையை எமர்ஜ் செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். சேவையினால் குஷி மற்றும் சக்தி கிடைக்கிறது. ஆனால் சேவையில்தான் வைராகிய உள்ளுணர்வு முடிந்து போய் விடுகிறது. அதாவது நான் இவ்வளோ சேவை செய்தேன், என்னால் தான் இவ்வளோ சேவையும் செய்ய முடியும், இந்த மாதிரி சேவையெல்லாம் நான் தான் செய்வேன், வேற யாரும் செய்யலை அப்படின்னெல்லாம் அந்த பேரு புகழ் ஈகோ இதெல்லாமே வந்துடும். அதனால சேவையில் ஒரு பக்கம் குஷி இருக்கு, சக்தி இருக்குன்னா வைராகிய உள்ளுணர்வு கூட போயிடுது. செய்விக்கிறவர் பாபா அப்படின்றதே மறந்து போயிடுறாங்க. ஆகையால் தனக்குள் வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படைய செய்யுங்க. சேவைக்கான திட்டங்களை நடைமுறையில் செயல்படுத்தும் போதுதான் வெற்றி கிடைக்கிறது. அதுபோல் இப்பொழுது எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை வெளிக்கொண்டு வாருங்கள். அதாவது சேவைக்கு எவ்வளோ பிளான் பண்ணாலும் அதை செயல்படுத்தலைன்னா பிளானிங்காகவே இருந்துடும். அந்த பிளான்ஸை வந்து செயல்படுத்தும் போது, ப்ராக்டிக்கலில் கொண்டு வரும் போது தான் சேவையே நடக்குது. அதுபோல் வைராகிய உள்ளுணர்வு அப்படின்னு எனக்குள்ளே இருக்குன்னா அது இருக்குன்ற அர்த்தம் கிடையாது. அதை வெளிப்படுத்தணும், அது உங்கள் செயலில் தெரியணும், நீங்கள் செய்கிற சேவையில் அது இருக்கணும் அப்படின்றார். எவ்வளவுதான் சாதனங்கள் கிடைக்கட்டும், ஆனால் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் சாதனையானது மறைந்துவிடக்கூடாது. சாதனம் மற்றும் சாதனையின் சமநிலை இருந்தது என்றால் வெற்றி மூர்த்தி ஆகி விடுவீர்கள். அதாவது ஆரம்ப காலத்தில் சாதனங்கள் இருக்காது. நம்ம நல்ல சாதனை செய்ய செய்ய, தவம் செய்ய செய்ய இயற்கை நமக்கு அடிமையாயிடும். அப்போ சகல வசதிகளும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த நேரத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு இதெல்லாம் கிடைக்குது, சித்தி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஆஹா நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது நம்ம செய்த தவத்தினுடைய சாதனையினுடைய ரிவார்டு. ஆனால் அதையும் நம்ம வந்து சேவைக்காக யூஸ் பண்ணணும். அப்படின்னா சாதனங்கள் வந்திருக்கே, ஃபெசிலிட்டிஸ் அல்லது வசதிகள் வந்துடுச்சேன்னு சொல்லி அந்த சாதனையை விட்டுடக்கூடாது. ஸ்லோகன், நடக்க முடியாததை நடத்தி காட்டுவதுதான்
பரமாத்மா அன்பின் அடையாளம் ஆகும். அதாவது இன்றைய வர்தானத்துல பாபா எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் சாதனை எமர்ஜ் ரூபத்துல இருக்கணும் அப்படின்றார். இது எவ்வளோ பெரிய வார்த்தைகள், அல்லது எவ்வளோ பெரிய முயற்சி இது. உள்ளுணர்வின் சாதனை, சாதனை செய்யணும். சாதனை அப்படின்னாலே தவம். அப்ப என்ன தவம் செய்யணும்? எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் தவம் செய்யணும். பொதுவா உலகத்திலையும் சொல்லுவாங்க, ஸ்மசான வைராக்கியம். சுடுகாட்டுக்கு போனாலே வைராக்கியம் வந்துடும். இவ்வளோ சம்பாதிச்சு வச்சார் மனுஷன், என்னத்தை கொண்டு போனார் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும். நேத்து வரைக்கும் என்னுடையது நிலத்துக்காகவோ இல்லை நகைக்காகவோ ஆஸ்திக்காகவோ அப்படி நான் விட மாட்டேன், எனக்கே சேரணும், இது எனது அப்படியெல்லாம் போராடினவங்க இன்னைக்கு வெறுங்கையில போறார் எல்லாத்தையும் விட்டுட்டு. அதே போல நான் இல்லைன்னா சென்டர் விருத்தி ஆகாது, நான் சேவை செய்யல, நான் பண்டாரால பணம் போடல, நான் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா சென்டரே நடக்காதுன்னு கூட நினைப்பாங்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு. ஆனா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. செய்விக்கிறவர் பாபா. யார் வந்தாலும் யார் வரலைனாலும் யார் மூலமாகவோ சேவை நடந்து கொண்டேதான் இருக்கும். எதுவும் நிற்காது பாபாவின் சேவை. ஆனா யார் அகங்காரத்துல இப்படி எல்லாம் செய்யறாங்களோ அவங்க தான் அவங்க பாக்கியத்தை இழப்பாங்க. அவ்வளோதான். ஆகையால இந்த உள்ளுணர்வு எப்பவுமே இருக்கணும். அதே நேரத்துல எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு வரணும். பெஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ போகலாம், அதுவும் சில்ட்ரன் வார்டுக்கு போகலாம், இல்லை பர்ன்ஸ் வார்டு. அந்த தீயினால ஆக்சிடென்ட்ஸ் ஏற்பட்டு பாதி வெந்து பாதி உடல் இருக்குமே, அங்கே போனால் அதை பார்த்தாலே உங்களுக்கு எல்லையற்ற வைராகியம் வந்துடும். அந்த உள்ளுணர்வு இருந்துகிட்டே இருக்கும், மறக்க முடியாது, அதுலேருந்து வெளிவர முடியாது. இல்லை மார்ச்சுவரி, டெட் பாடிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஆத்மா இல்லைன்னா இந்த உடலுக்கு இவ்வளோதான் மதிப்பா அப்படின்னு அது ஒரு விதமான ஒரு வைராகியம் வரும். சரி, அங்கெல்லாம் போக முடியலன்னா முதியோர் இல்லங்களுக்கு போங்க, இல்லை அநாத ஆசிரமங்களுக்கு போங்க. இதே ஊரில் தான் பையன் இருக்கிறா, பொண்ணு இருக்கிறா, எல்லாரும் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது யாருக்காக உழைச்சாங்க, யாருக்காக எல்லாம் செய்தாங்க, கடைசியில் நிலைமை என்ன அப்படின்னு ஏதோ ஒரு ரியலைசேஷன் வரும். அநாதாசிரமங்கள் பாருங்க, இல்லை மென்டலி ரிட்டார்டட் ஹாஸ்பிட்டல்ஸ், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு உடல் நல்லா இருக்கு, உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் மனநிலை மென்டலி ரிட்டார்டட், அதை விட கொடுமை வேற எதுவுமே இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது இறைவன் நம்மளை எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறார், நம்மக்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கஷ்டங்களை எல்லாம் மறக்க முடியும். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அவங்களுக்கு மென்டலி ரிட்டார்டட் பீப்புள் போல கஷ்டமும் இல்லை, ஆனால் மனநிலை சரியில்லை. இந்த மென்டலி ரிட்டார்ட், அதாவது முகம் ஒரு மாதிரியா இருக்கும், பல்லு வாய் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, கை ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் பைத்தியக்காரங்க அதுவும் இல்லை, நல்லதாக இருப்பாங்க. பார்த்தா சொல்லக்கூட முடியாது இவங்களுக்கு பைத்தியம்னு சொல்லிட்டு. அது போலெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சமாவது ஒரு ரியலைசேஷன் ஏற்படும். கர்மங்கள் செய்யும் போது எவ்வளோ கவனமாக நம்ம இருக்கணும், கர்மா நம்மளை விடாது அப்படின்னு எவ்வளோ அந்த ரியலைசேஷன் வரும். அப்போதான் ஒரு எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு வரும்போது யோசிச்சு பகுத்தறிந்து ஒரு காரியத்தை செய்வோம். அதனால இந்த வாரம் ஃபுல்லா இந்த முயற்சிக்கு இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். வைராகிய உள்ளுணர்வின் சாதனை, அந்த மனநிலையில பட்டி பண்ணணும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. உங்கள் அனைவரின் நெற்றியில் லைட்டின் பிரகாசம் அனுபவம் ஆக வேண்டும். வாயின் மூலம் முகத்தின் மூலம் இனிமை தன்மை, புன்முறுவலுடன் கூடிய முகம் அனுபவம் ஆக வேண்டும். கண்களில் ஆன்மீக தன்மையின் சக்தி அனுபவம் ஆக வேண்டும். இதன் மூலம்தான் பாப் தாதாவின் வெளிப்படுதல் அல்லது பாப் தாதாவின் காரியத்தின் வெளிப்படுதல் ஏற்படும். எனவே இப்பொழுது அப்படிப்பட்ட தீவிர முயற்சி செய்யுங்கள். அதாவது ஒருவர் இன்னொருவருக்கு சகயோகம் கொடுங்கள், முன்னேற செய்யுங்கள், பலவீனமானவர்களுக்கு உதவி செய்யுங்கள்.
அத்தகைய குழுவை உருவாக்குங்கள். மலரே மலரே அறிவாயா இம்மனதின் மகிழ்வை உணர்வாயா. மலரே மலரே அறிவாயா இம்மனதின் மகிழ்வை உணர்வாயா. என்னை நான் அறிந்தேன் ஆத்மாவாய் உணர்ந்தேன். என்னை நான் அறிந்தேன் ஆத்மாவாய் உணர்ந்தேன். பரம தந்தை சிவனின் தியான தரிசனம். பரம தந்தை சிவனின் தியான தரிசனம். இது உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம். இது உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம். ஓம் சாந்தி ஓம். 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 மனக்கண்களின் காட்சியில் ஜோதி பிந்துவாய் தெரிகின்றார். எண்ணங்கள் தோன்றும் நெஞ்சில் நிறைந்து நினைவாய் மலர்கின்றார். சங்கமயுகத்தில் அவருடன் வாழும் பாக்கியம் கிடைத்ததால் அவரது அன்பில் திளைக்கும் சுகம் கண்டே. ஓம் சாந்தி ஓம். 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 மலரே மலரே அறிவாயா இம்மனதின் மகிழ்வை உணர்வாயா. என்னை நான் அறிந்தேன் ஆத்மாவாய் உணர்ந்தேன். என்னை நான் அறிந்தேன் ஆத்மாவாய் உணர்ந்தேன். பரம தந்தை சிவனின் தியான தரிசனம். பரம தந்தை சிவனின் தியான தரிசனம். இது உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம். இது உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம்.